வணக்கம். உரையாடல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய உரையாடல் நிகழ்ச்சியில் செப்டம்பர் 5 வந்து வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய பேட் கேர்ள் அப்படிங்கிற படத்தினுடைய டீம் இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிட்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். சுபம். உங்களெல்லாம் வந்து சந்திச்சது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு இளம் இயக்குனர் வந்து நம்மளுடைய தமிழ் சினிமாவுக்கு வந்து நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து ரொம்பவே அப்ரிஷியேஷன் பண்ணுறோம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பேட் கேர்ள் வந்து செப்டம்பர் 5 தான் வந்து வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக இருக்குது. அதுக்கு முன்னாடி நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எந்த கண்ட்ரி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு வந்து இப்போது அவார்டும் வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. விமர்சனங்களுக்கு முன்னாடி அவார்டு இப்போ முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேட் கேர்ள் அதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி ஆரம்பமாச்சு? இது ஆக்சுவலி ஐடியாவாக ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த ஐடியா தோணும் போதே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். எல்லாருமே எக்ஸைட் ஆனாங்க. இருக்கிறதுலே மேக்ஸிமம் எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்தது வெற்றி மாறன் சார் வந்து இந்த லைன் கேட்ட உடனே அது படமாயிடும் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் எல்லாமே வந்து இந்த ப்ராஜெக்ட் தானாகவே எதுவும் நடந்த மாதிரி ஒரு ரொம்ப நேச்சுரலாக ஆர்கானிக்காக எவ்ரிதிங் ஃபெல் இன் பிளேஸ். ஓகே. நீங்கள் நிறைய படங்களில் நீங்கள் வெற்றிமாறன் சார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கும் டிரெக்டராக என்ட்ரி ஆகிறதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது? ஆக்சுவலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவர் வந்து ஒரு நான் அவர்கிட்ட ஏடியாக இருந்தப்போ என்னை எப்படி ட்ரீட் பண்ணாரோ அதோட இதில் எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு பயந்துட்டே தான் வந்தேன். மற்ற ஏடிஸ் கிட்டலாம் கேட்டேன், என்ன ப்ரோ தலைவர், என்ன எப்படி ப்ரோ அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் நிறையா பேசினேன். இல்லை வர்ஷா, அதெல்லாம் நல்லா தான் போகும், ஸ்மூத்தாக தான் போகும், கவலைப்படாதீங்க அப்படின்னு. நான் கொஞ்சம் பயப்படணுமா, இன்னும் கண்டினியூ பண்ணணுமா அந்த மாதிரி ஒரு இதில் தான் பண்ணேன். பட் ஹி கேவ் மீ அ லாட் ஆஃப் ஸ்பேஸ், ஹி கேவ் மீ அ லாட் ஆஃப் ஃப்ரீடம். அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஐ குட் ஹவ் எவர் ஹோப் ஃபார் அ பெட்டர் ப்ரொடியூசர். இதோட ஒரு பெட்டர் ப்ரொடியூசர் எனக்கு இந்த படத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து எல்லாரும் வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு நிறையா கரேஜ் வேணும், இந்த மாதிரி ஒரு கதைன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறையா கரேஜ் வேணும். அண்ட் ஐ ஃபீல் தட் அவர் இல்லைன்னா இந்த படம் அந்த மாதிரி வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். ஓகே. சார் கிட்ட தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கதையை நரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணீங்களா, இல்லை நிறைய ப்ரொடியூசர்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களா? நான் ஆக்சுவலி இதை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு பிச் பண்ணேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பிச் பண்ண உடனே இது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட அதை அக்செப்ட் பண்ணாங்க. அது டெவலப்மெண்ட் ப்ராசஸில் சம்வேர் அலாங் த லைன் எனக்கு வந்து அது செட் ஆகலை. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஃபார்ம் ஆகாத காரணத்தினால அப்போது சார் கிட்ட வந்தேன். அவர் வந்து நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். தட்ஸ் ஹவு சார் கேம் ஆன் போர்ட். இப்போ வந்து செப்டம்பர் 5 வந்து இப்படி இருக்கு. சூப்பர். சேம் வைப்ல வந்து போகலாம். டிஜே அருணாச்சலம் பேட் கேர்ள் எப்படி நீங்கள் என்ட்ரி ஆனீங்க அப்படிங்கிற ஸ்டோரியை ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, இருந்தாலும் மறுபடியும் கலைஞர் டிவிக்கு வர்ஷா பரத் அசுரன்லேருந்து எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். நல்ல மோர் தென் அ ஃப்ரெண்ட். ஐ திங்க் ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அ ரைட்டர், ஷீ இஸ் சூப்பர் டேலண்டட். வெற்றி சார் அந்த பயணத்துலேருந்து வந்திருந்தாலும் அவங்களோட ஒர்க்கிங் மெத்தட் அண்ட் ஒர்க்கிங் ஸ்டைல் இஸ் ஜஸ்ட் இன்சைன். நான் ஒரு ஃபுல் ட்ரஸ்ட்டோடு தான் உள்ளே வந்திருந்தேன். அவங்க தான் ஃபஸ்ட் ஐ திங்க் வெற்றி சார் அப்ரோச்ட். தென் பட் இதுக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க கதை, நான் அவங்க டைரக்ட் அண்ட் ஸ்டஃப், அவங்களோட நெக்ஸ்ட் வாட் ஷீஸ் கோனா பி டூயிங் நெக்ஸ்ட்னு. ஸோ எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஷீஸ் கோனா பி டைரக்டிங் இன் த நியர் ஃபியூச்சர். அது எவ்வளோ சீக்கிரம்னு நான் எதிர்பார்க்கல. அண்ட் when Vetri sir approached and when I went to Varsha's office, அவங்கள மீட் பண்ணிட்டு அது ஒரு வேற ஒரு ரோல்னு நினைக்கிறேன். அப்போ ப்ரீவியஸாக எனக்கு வேற ஒரு ரோல் இதே படத்தில் ஐ திங்க் இட் வாஸ் ஹிருதுன்ஸ் ரோல் ஏர்லியர் ஸ்டேஜஸில். ஐ வாஸ் அப் ஃபார் எனி திங். அவங்க வெயிட்டை கம்மி பண்ணணுன்னு சொன்னாங்க, ஓகே ரெடி தான். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட் இருக்குது. அண்ட் ஐ நோ தட் ஹவ் வெட்ரி சர்ஸ் டீம், அவங்க ஏடிஸ், இது அவங்களெல்லாம் பார்த்து இப்போ இங்கே கூட நான் திரும்ப சந்திக்கிற வாய்ப்பு. எனக்கு தெரியும் அவங்க எப்படி இருப்பாங்க. அவங்களோட டெடிகேஷன் அண்ட் டைமிங் அண்ட் டிட்டர்மினேஷன், ஃபோக்கஸ், பயங்கர ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் தான் வர்ஷாவும். அண்ட் ஷூட்லேயும் அதே வைப் தான் இருந்துச்சு. அங்கே வெற்றி சாரோட ஷூட்டில் இருந்த மாதிரியே ஃபீல் ஆச்சு. பட் ஓன்லி டிஃப்ரென்ஸ் வாஸ் எல்லாரும் ஃபீமேல்ஸாக இருந்தாங்க. பட் அகெயின் சீயிங் ஃபீமேல் ஏடிஸ் ஆஃப் வர்ஷாஸ் அண்ட் சீயிங் வர்ஷா ஒர்க் அண்ட் சீயிங் ஹர் ஒர்க் அண்ட் சீயிங் த டிஓபி, இட் வாஸ் இன்ஸ்பைரிங் டு பி ஆனஸ்ட். ஆஸ் அ மேல் கம்மிங் ஃப்ரம் அ மேல், நான் வந்து இது வரைக்கும் மெயில்ஸ் தான் ஓடி பார்த்துருக்கேன். ஒரு இடத்துல இருந்து அந்த ரோடு வரைக்கும் ஓடணுன்னா அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் எனர்ஜி அண்ட் கான்ஃபிடன்ஸ் வேணும்ல. ஸோ ஐ சோ அ லாட் ஆஃப் உமன் பவர், லாட் ஆஃப் சிங்கப்பெண் அந்த செட்டில். லைக் ஐ செட், வெரி இன்ஸ்பைரிங். அண்ட் இந்த கதாபாத்திரம் எனக்கு
ஃபஸ்ட்டு வந்த கதாபாத்திரம் இல்லை, அது ஆஃப்டர் தட் ஷீ சேஞ்ச் த மைண்ட் அண்ட் ஷீஸ் கிவன் மீ திஸ். ஆக்சுவலாக இதுதான் ஐ ஷுட் பி லக்கி. இது ஒரு பாசிட்டிவ், ஒரு நல்ல பக்கத்து வீட்டு பையன், ஒரு அமைதியான ஒரு அமைதிப்படை தான் இதில். நான் இருக்கிறத விட இன்னும் அமைதி, ரொம்ப அமைதிப்படுத்திட்டாங்க. இர்ஃபான் ஒரு முஸ்லீம் யங் அடல்ட் ஃபேஸுக்குள்ளே தான் இது வருது. இவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். அண்ட் தியேட்டரில் பார்க்கும்போது அவங்களோட எமோஷன்ஸ் டெஃபினட்டாக கனெக்ட் பண்ணிப்பீங்க. எமோஷன்ஸ் வில் டெஃபினெட்லி ஸ்பீக் அவுட் லவுட். ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ரோல். 5th September வந்துருங்க. டிஜே அருணாச்சலம் இந்த ஃபில்முக்கு ஆப்டாக இருப்பார், அவரை வந்து இதில் நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற தாட்ஸ் உங்களுக்கு எப்படி? நான் ஆக்சுவலி அவர் சொன்ன மாதிரி வேற ஒரு கேரக்டருக்கு யோசிச்சிருந்தேன். நிறைய யோசிச்சு பார்த்தேன். பட் எனக்கு என்னமோ அவரோட ரியல் லைஃப் பர்சனாலிட்டி வந்து இந்த கேரக்டரோட இன்னுமே நல்லா பொருந்தும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் நான் சஜஸ்ட் பண்ணப்போ வெற்றி சார் சூப்பர் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ காட் வெரி எக்ஸைட்டட் அவரும் சொன்னதுக்கப்புறம். நான் அப்போ ஃபஸ்ட்டு சொன்னேன், பட் அவர் பண்ணுவாரா? ஏன்னா வந்து ஹி வாஸ் டூயிங் ஆக்ஷன் ஃபில்ம்ஸ் அண்ட் கொஞ்சம் அந்த ஜோனில் போயிட்டு இருந்தார். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அவரை மீட் பண்ணப்போ he was a beginner. It was அவர் வந்து அப்போ ஆக்டிங் பண்ணணும்னு கூட அவருக்கு தெரியாது. He wanted to be a musician. தெரியாது, ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து he was a musician primarily. and அவர் ஜாலியாக ஒரு கியூரியாசிட்டியில தான் ஆக்டிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணாரு. பட் அதுலேருந்து நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸில் ஹிஸ் கரியர் வென்ட் டு அனதர் பிளேஸ். அதனால இல்லையே அந்த டிஜே இது பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அப்போ வெற்றி சார் கதை நல்லா இருந்தால் ஹீல் டூ இட், ஹீ ஹேஸ் அ லாட் ஆஃப் கிளாரிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். அண்ட் அவர் சொன்னது சரியாக தான் இருந்துச்சு. ஐ திங்க் டிஜே இஸ் வெரி கேர்ஃபுல் அபவுட் சூஸிங் ஹிஸ் ரோல்ஸ், ரைட்? லைக் அவர் வந்து ஒரு பெரிய டைரக்டர், ஒரு பெரிய படம், அந்த இதை தாண்டி ஹீ லுக்ஸ் அட் இதில் என் கேரக்டர் என்ன பண்ணுது, வாட் இஸ் இட் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது. I think that's what he looks for. அவர் வந்து he has his own politics, he has his own clarity in thought. So I think இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு மெச்சூரிட்டியும் ஜென்ராசிட்டியும் வேணும். நிறையா இப்போ வந்து அவர் தொடர்ந்து லீடாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இதில் வந்து இட்ஸ் அபவுட் ஸ்டோரி வேர் த உமன் ஸ்டோரி சென்டர் ஸ்டேஜில் இருக்கும். நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிங் இதில் வந்துடுறோம். ஷோர் ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட், பட் இது வந்து ஒரு மேல் ஹீரோ இருக்கிற படத்தில் விமென்க்கு எவ்வளோ இது இருக்குமோ ஃபுட்டேஜாக அவ்வளோதான் இருக்குது. பட் அவர் வந்து அதை பற்றி யோசிக்கல. வர இதில் எவ்வளோ டெப்த் இருக்கு, அதாவது இட்ஸ் நாட் அபவுட் த லெங்த், ரைட்? இட்ஸ் அபவுட் த டெப்த் ஆஃப் த கேரக்டர். அண்ட் அதில் எவ்வளோ சோல் ப்ரீத் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருந்தார். அண்ட் தட் இஸ் த கைண்ட் ஆஃப் person. I think that's also coming from a place of being an artist. I think TJ is not a performer actually. TJ க்கு வந்து performance வந்து ரொம்ப நம்ம வந்து புஷ் பண்ணி தான் அவரை இது பண்ணோம். But he's an artist. He has the soul of an artist. That is something I always felt about him. Like அவருக்கு அந்த கனெக்ட் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வெளில வந்துடும். அவர் கேமராக்காக நடிக்கிற ஒரு பர்சன் கிடையாது. அவருக்கு ஒரு ரெசனன்ஸ் உள்ளே வந்துருச்சுன்னா, அது ரெசனேட் பண்ணிட்டாருன்னா it comes, his eyes do the performance. டிஜேயோடைய ஆக்டிங் லைன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அசிஸ்டண்டாக இருக்கும்போதும் அவருடைய ஆக்டிங் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் டிரெக்டராக உங்களுடைய படத்துக்கு அவரை லீடாக வச்சு நீங்கள் பண்ணும்போதும் அவருடைய ஆக்டிங் லெவல் இப்போ எந்த லெவலில் இருக்குது கிராஃப் வைஸ் பார்த்தோன்னா? அவர் ஆக்சுவலி அப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணார். அந்த படத்தில் வந்து பயங்கர மாஸ். அவருக்கு இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் ஷூட் ஹி ஹேட் டு டூ ஆல் த மாசி ஸ்டஃப். அண்ட் அதுதான் ஆரம்பித்ததே அவர் அதில் ஆரம்பித்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் அவரை பார்த்ததும் அந்த சீன்ஸில் தான். இந்த படம் வந்து it was a very different thing for him. Very soft character. So it was a very, but he's also got a lot of range. He can do that, he can do this. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் வந்து he gets into the thick of the character and he's a very soulful person. அதனால அவர் யாருங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு நிறையா இருக்கும். நீங்க இதுவா இருக்காதீங்க, இதுவா இருங்கன்னா he has a lot. அவர் இமீடியட்டா சொல்றது என்ன, this is the person I am. He has a lot of self awareness. So அந்த செல்ஃப் அவேர்னஸ் இருக்கிறவங்களோட அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒரு ஆக்டருக்கு. ஸோ நான் அப்போ பார்த்த டிஜேயும் இப்போ பார்த்த டிஜேயும் ஆஸ் அ பர்சன் அவர் அதுவாகவே தான் இருக்கார். பட் ஹி கீப்ஸ் இவால்விங். அதுவும் நடுவில் வந்து இன்ஃபேக்ட் நாங்கள் ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு நடுவில் ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி கண்டினியூ பண்ணும்போது நடுவில் ஒரு மலையாளம் ஃபிலிம்
பண்ணிட்டு வந்திருந்தார். அப்பவே வந்து he evolved so much. I think he's someone who's changing very rapidly. I think it was very different. No, நம்ம அந்த லாஸ்ட் அந்த பீச் ஷெட்யூல் பண்ணதுக்கும் இதுக்குமே எவ்வளோ டிஃப்ரெண்டா இருந்துச்சு உங்களோட இது. I think he had a better understanding of the character. கண்டிப்பா. நான் பொதுவாகவே அப்படிதான் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தான் உள்ள வருவேன். அது கதையை பொறுத்து இருக்கு, கதாபாத்திரத்தை பொறுத்து இருக்கு. இஃப் த ரோல் ரியலி கனெக்ட்ஸ் வித் மீ தென் ஐல் டிக் இன். இஃப் நாட் ஐ ஹேவ் டு ஸ்லோலி அண்டர்ஸ்டாண்ட். அசூரனும் அந்த மாதிரி தான். நீங்கள் நினைக்கிறீங்க அசூரன் எடுத்த உடனே உள்ள அப்படி இல்லை. 2 weeks ஆஃப் மீ பீயிங் கிரவுண்டட் பை சார் அண்ட் டு கெட் டு தட் பாயிண்ட் டு பிகம் முருகன். ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ரோசஸாக இருந்துச்சு எனக்கு உண்மையாக சொல்ல போனால். ஒன் மோர் திங் நான் சொல்ல மறந்துட்டேன். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஷூட்டில் ஒரு மாதிரி இருந்துச்சு, டப்பிங்கில் வந்து டிஜே தெரிக்க விடுவார். ஹிஸ் கண்ட்ரோல் ஓவர் ஹிஸ் வாய்ஸ் இஸ் சம்திங் எல்ஸ். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து என்ன இது பண்ணாலும் நான் டிஜே டப்பிங்க்கு கூப்பிட்டுருவேன்னு நினைக்கிறேன். ஹிஸ் டப் இஸ் ஸோ குட். ஹீ adds a lot of layers in his dubbing. I think he ரொம்ப voice trained person அப்படிங்கிறது. அதுவும் ஆக்சுவலாக டப்பிங்கில் ஸ்டார்ட்டில் அதுவும் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ தான் கற்றுக்கிட்டு வரேன். ஐ திங்க் ஐவ் காட் பெட்டர் அண்ட் பெட்டர். பட் ஐ அப்ரிஷியேட் இட். இல்ல செம்ம ஜாலியா இருக்கும் டிஜேயோட டப் பண்றது. ஆப்ஷன்ஸ் 4-5 கொடுப்பாரு, எல்லாமே ஒரு ஆர்டிஸ்ட். அதுதான் when they give you a அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு எனக்கு. ஓகே, இதுவும் சிங்கிங் மாதிரி தான், ஒரே மைக் தான், ஒரே ஸ்டுடியோ தான், அடிச்சிரும் மாடுலேஷன். ஓகே, அவர் வந்து கடுமையான ஃபீவர்லயும் கோல்டுலயுமே நாங்க பாட வச்சு தான் ஆரம்பிச்சோம். ஸோ அவர் அந்த வாய்ஸ் எடுத்தாரு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, டப்பிங்லாம் முடிஞ்சிச்சுல, எல்லாமே முடிஞ்சிச்சு. சூப்பர் சூப்பர். டிரெக்டர் என்னதான் வந்து ஸ்டோரியை பேப்பர்ல கொண்டு வந்திருந்தாலும் அண்ட் வந்து டிஜே அதை வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸா வந்து திரையில காமிச்சிருந்தாலும் எடிட்டிங் டேபிள் தான் ஒரு மேஜிக் வந்து உருவாக்குற ஒரு டேபிள். அந்த டேபிளோடைய அனுபவம் சொல்லுங்க. ஐ திங்க் பேட் கேர்ள் உண்மையாவே எடிட்டிங்ல மேஜிக் தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வர்ஷாவும் நானும் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நான் அவள் அசிஸ்டண்டா இருக்கிறப்போ, நான் அசிஸ்டண்டா இருக்கிற போதும் ஃபர்ஸ்ட் அவள் எழுதும் போது அவள் என்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தா. அது ஆக்சுவலி ரொம்ப டிஃப்ரெண்டான வெர்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட் அவள் ஃபர்ஸ்ட் கொடுத்தது. அப்போ வந்து செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்தது. நான் வந்து கண்டிப்பாக பண்ணுறோம், இது செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேருந்து அவள் ஃபைனல் ஸ்கிரிப்ட் ஷூட் பண்ணதில் நிறைய சேஞ்சஸ்லாம் இருந்தது. பட் அவள் ஸ்கிரிப்ட் எழுதி ஷூட் பண்ணதுலேருந்து இப்போ படம் எடிட் டேபிளில் வந்து உருவாய ஒன்று இருக்குல்ல, அது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஷி ஹேட்ன்னு நினைக்கிறேன் இன் ஹர் ஹெட். பட் இன் அ பெட்டர் வே கண்டிப்பாக இவால்வ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் எடிட் டேபிளில். அவளோட எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி தான் பிகினிங்கில் வந்துட்டு. ஏன்னா இட்ஸ் அ வெரி எல்லாருக்குமே பர்சனலாக ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு கதை இது. ஸோ அவள் மைண்டில் இருக்கிறதோ அவள் ஒரு மாதிரி யோசிப்பா, அதை நான் ஒரு மாதிரி யோசிப்பேன். ஸோ பிகினிங்கில் வந்து நாங்கள் 2 பேரும் அந்த பேஸ் கண்டுபிடிச்சி வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் ஒரு பாயிண்டில் ஐ திங்க் 2 பேரும் ஒரு இதில் வந்து எப்படி இருந்தோன்னா, ஓகே இது வந்து நம்மளோட கதை தான், அதனால் நம்ம அதுக்கு உண்மையாக என்ன கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி சொல்லணுமோ அந்த கதையை நம்ம கொண்டு வரணும். மற்றது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ட்ரூவாக கதைக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து ஐ திங்க் இவ்வளோ வெர்ஷன்ஸ் கழிச்சு ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐ திங்க் we've done a good film. I think அது செப்டம்பர் 5th நினச்சா பயமாக தான் இருக்குது. பட் we've given our best, I think, right? I think இது எப்படி போகுதோ நாங்கள் கண்டிப்பாக லேசியாக இந்த டிசிஷன்ஸ் எப்போதுமே அதில் வந்து வருஷம் ஒன்று சொல்லிட்டே இருப்பா, நம்ம வந்து லேசியாக எதுவுமே யோசிக்கக்கூடாது, இல்லை இங்கே லேகாக இருக்குது, லென்த்தியாக இருக்கக்கூடாது, எதுவுமே டெக்னிக்கலாக யோசிக்காமல் என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணலாம். ஐ திங்க் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கதைக்கான என்ன போய் ரீச் பண்ணணுமோ அது நடந்துரும் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு உண்மை தான் நினைக்கிறேன். அதுதான் நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க செப்டம்பர். கண்டிப்பாக நீங்கள் வந்து பெரிய பெரிய படங்களுக்கும் நீங்கள் எடிட்டிங் பண்ணியிருக்கீங்க. டெபியூட் டைரக்டராக உங்ககிட்ட ஸ்டோரி நரேட் பண்ணும்போது வர்ஷா பரத்துக்காக அதை அக்செப்ட் பண்ணீங்களா, இல்லை வேற ஏதாச்சும் ரீசன்ஸ்? இல்லை வர்ஷா தான், பியூர்லி வர்ஷா தான். ஏன்னா ஆக்சுவலாக ஃபன்னிலி நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் அவ்வளோ வந்து பழகினதோ அசிஸ்டண்ட்டாவோ இந்த கதை டிஸ்கஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அது அடுத்த ஸ்டெப்பு போய் ஓகே படமாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றதே பேட் கேர்ளோட ஸ்கிரிப்டில் தான் ஒரு வாட்டி அவள் வீட்டில் இது பண்ணும்போது. அண்ட் ஐ திங்க் அந்த ஸ்டோரியாகவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஆப்வியஸ்லி வர்ஷாக்காக பண்ணேன், அது there's no doubt about it. பட் ஐ திங்க் த ஸ்டோரி ஐ ஃபெல்ட் லைக் எல்லாருமே கொஞ்சம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரி அப்படின்றது. எனக்கு அதை படித்தோடனே இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், எல்லாருமே பண்ணியிருக்கோம் அதெல்லாம் அப்படி அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் ஐ ரியலி வாண்டட் டு ஒர்க் ஆன் திஸ் ஃபிலிம்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர். பேட் கேர்ள் அப்படின்னு டைட்டில் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சா? ஏன்னா ஒரு டைட்டில்னால கான்ட்ரவர்சி உருவாகிறதும் இருக்கு,
நீங்க சந்திக்கவும் செஞ்சுட்டீங்க. அந்த பேட் கேர்ள் அப்படிங்கிற டைட்டில் எப்படி உருவாகி வெளியில வந்துச்சு? ஃபர்ஸ்ட் கதை யோசிச்ச போதே என்ன நினைச்சேன்னா வந்து இந்த கதை எழுதுனதுக்கு காரணமும் அதான். என்ன எல்லாம் வந்து நல்லவங்களா தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா பெண்களும் நல்லவங்களா தான் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் பேட் கேர்ள்ங்கிற டைட்டில் வச்சோம். பட் இட்ஸ் ரியலி நாட் அபவுட் அ பேட் பர்சன். ஷீ இஸ் நாட் அ பேட் பர்சன் இந்த மூவி. அவள் வந்து அவளை ஜட்ஜ் பண்ணிக்கிறா. ஏன்னா சுற்றி இருக்கிற சூழலில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இயல்பா அவளுக்கு அது வரல. அவள் வேற ஒரு ஆசை இருக்குது, அவளுக்கு வேற ஒரு இது இருக்குது. ஐயோ அப்போ நம்ம தப்பா நான் தப்பா அப்படின்னு தனியே நிறைய கொஷின் பண்ணிக்கக்கூடிய ஒரு பெண். ஐ திங்க் உங்களுக்கும் அப்படி இருந்திருக்கும்ல செவரல் பாயிண்ட். எல்லா பெண்களும் இது ஐ டோன்ட் நோ இஃப் மென் ஆல்சோ கோ த்ரூ சிமிலர். யா, ஹேவ் யூ ஃபெல்ட் லைக் அ பேட் பர்சன்? We are all good and bad. Yeah, but have you ever felt growing up like, of course, yeah. am I a bad person? Yeah. ஒரு விஷயம் I felt like you felt judged. You were judging yourself. ஒரு டைம் ஒரு டைம் ஃபேஸ் growing up நமக்கு ஒரு செல்ஃப் டவுட் வரும். ஐ வுடன்ட் சே எக்ஸாக்ட்லி இந்த சொசைட்டின்னு சொல்ல, நம்ம வளர்ந்து வரும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து இப்படி அப்படின்னு இருக்கும்போது நமக்கு என்ன தோணும், நம்ம அந்த மாதிரி இருக்க மாட்டோம். ஸோ அது மேபி தப்போ, அவங்க இருக்கிற மாதிரி தான் நம்ம இருக்கணுமோ, அதனால அது தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நிறைய. ஆமா, ஸோ அதுல வந்து ஐ திங்க் ஐ கீப் ஜட்ஜிங் மை செல்ஃப் ஆல் த டைம். அவளுக்கு தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் ஜட்ஜ் பண்றதே ஒரு பாதி நேரம் எடிட் செஷன்ல பாதி நேரம் என்னடி நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கோம் அந்த மாதிரி தான் பேசியிருக்கோம். அதனால அதுதான் ஸ்டீரியோ டைப் பண்றது, இதுதான் தப்பு, இதுதான் ஒருத்தவங்க ஒரு மாதிரி. அது அவங்களுக்கு வந்து என் ஃபேமிலியில நான் தான் இப்படி இருக்கேன். என் கசின்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருப்பாங்க. அவங்கெல்லாம் படிச்சு, இப்போ நானும் படிச்சிருக்கேன் தான். பட் அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க, என் ஆண்டிஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க சொல்கிற சாப்பாடு, ஹெல்த்தி ஃபுட்டு, ஒரு ரூட்டீன், ஸ்கூலுக்கு போனால் இப்படி தான் உள்ள டக்கின் பண்ணி ஷர்ட். நாம் கொஞ்சம் ஆப்போசிட்டாக வந்துட்டோம். நான் வந்துட்டு சொல் பேச்சு கேட்காத ஆள் கிடையாது. பட் இவங்க இப்போ சொன்னாங்கல்ல, இப்படி தான் இருக்கணும்னு அவசியமா என்ற ஒரு தோட் ப்ராசஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு. அதே நேரத்தில் ஐ ஹாவ் ஃபெல்ட் ஓகே மை பேட். ஏன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் நமக்கே ஒரு டவுட் வந்துடும். அப்போ இவங்க எல்லாரும் வந்துட்டு ஓகே படிப்பில் இந்த கிரேட்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்கன்னா, அப்போ நம்ம பேடாக தான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பேட் கிரேட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதனால I'm not a bad guy. Just because I got bad grades, I'm not a bad boy. yeah. Just because I'm not following the school rules, I'm not a bad boy. Just because I'm bunking, I'm not a bad boy. Okay. There is no such thing called good or bad. I think it's all it depends on what you feel like doing. எனக்கு இது பண்ணணும்னு தோணி இருக்கு, அது கரெக்ட். அது சொசைட்டிக்கு ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கலங்கிறது ஐ திங்க் இஸ் தேர் ஒப்பீனியன். எனக்கு இப்படி வாழணும். ஐ திங்க் ஆல் தீஸ் திங்ஸ் சி ஆல்வேஸ் இது எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு. ஐ திங்க் இந்த படத்தில் வேலை செஞ்சதுக்கு அப்புறமும் சரி, வர்ஷாவோட நான் இவ்வளோ க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு க்ரோ ஆனதுலையும் சரி, ஐ திங்க் இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் கற்றுருக்கேன் as a person. சரி, நான் நிறைய I think I've grown with the film. I've learned a lot of things. I think it's with the film and Varsha and thanks T. நம்ம ரெண்டு பேரும் இந்த படம் வெளில வரப்போகுது. ஞாபகம் ஆல்பர்ட்ல உட்காந்து இந்த படம் பண்ணலான்னு இருக்கேன். இந்த படம் இன்னொரு 10 daysல வெளில வரப்போகுது. ரொம்ப கியூட்டாக சொல்கிறாங்க. I wanted to add one more thing. அதான் சின்ன வயசுல இருந்து இந்த பேட், ஏன்னா நம்ம அதோடய முடிச்சிட்டோம்னா நினைச்சிட்டு போறாங்க அப்போ நம்ம பேடாக தான் இருக்கணும் நம்ம மோட்டிவேட் பண்றோம். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சின்ன வயசுல இருந்து we all have made bad mistakes. நம்ம தப்புகள் பண்ணி அதை கடந்து அதுக்கப்புறம் we've learned from it. கண்டிப்பா. So that's nature. அது இன்னைக்கு வரைக்கும் நடக்குதுன்னா நாளைக்கும் நடக்க போகுது. கண்டிப்பா. So you got to learn from the mistakes for sure. அந்த 2 minutes டீசரை வச்சு அவங்க ஒரு தாட்டுக்கு வந்துடுறாங்க. பட் என்னோட படம் 2 hours இருக்கு, அதை வந்து ஜட்ஜ் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற தைரியம். நீங்கள் அதை மீட் பண்ணி டீசர் ரிலீஸ் ஆகுது, அந்த 3 daysல நீங்கள் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நீங்கள் அட்டன் பண்ண போறீங்க. உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? அதான் நாங்கள் இங்கே ஃபுல்லாக அந்த ப்ராப்ளம் என்னன்னு புரியறதுக்குள்ள அங்கே போயிட்டோம். அண்ட் அங்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. வி ஹேட் அ வெரி நைஸ் டைம். ராட்டர்டாம் வி ஹேட் அ ரியலி நைஸ் டைம். ஸோ எங்களுக்கு வந்து அதான் எல்லாரும் அதுக்கு என்ன தைரியம் அந்த மாதிரி ஒரு ஜோனில் யோசிக்கல. அந்த படத்தை பார்க்கறதுக்கு எல்லாரும் வரணும். ட்ரெய்லர் எதுக்கு கட் பண்ணுறோன்னா இட்ஸ் அ ப்ரமோஷன், ரைட்? ஸோ அந்த படத்தை வந்து இருக்கிறதுலே கம்மியான டியூரேஷனில் அதோட எசன்ஸ் ஃபுல்லாக வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெய்லர் கட் பண்ண ட்ரை பண்ணோம். நிறையா பண்ணோம். அது போரிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நிறையா வெர்ஷன்ஸ் பண்ணோம். ஸோ த ஐடியா வாஸ் டு கட் அன் இன்ட்ரெஸ்டிங் ட்ரெய்லர். அது வந்து எல்லாரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணல. அதுக்கு நிறைய பேர் வந்து எனக்கு என் கதையை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னவங்க இருந்தாங்க. சில பேர் வந்து இது வரவே கூடாதுன்னாங்க. சில பேர் இது நல்லா இருந்துச்சு ஆனால் ஏன் இது வச்சிங்கன்னு சொல்றவங்க இருக்காங்க. சில பேர் வந்து ஆப்போசிட்டான விஷயமும் சொல்லியிருக்காங்க, எனக்கு அதெல்லாம் பிடிச்சது இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு. ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹேட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் டு சே. டெக்னீஷியன்ஸாக பேசும்போது நிறைய பேர் வந்து அதோட கிராஃப்ட் ட்ரெய்லர்லேயே அவ்வளோ கிராஃப்ட் இருக்குது. ஸோ அதோட ரிதம்
ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது படத்தில். ஸோ எனக்கு என்னென்னா வந்து ட்ரெய்லர் ரியாக்ஷன் தாண்டி இந்த படத்துக்கு எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறத தாண்டி நம்ம எல்லாரும் வந்து ஒரு சொசைட்டியாக ரொம்ப போலரைஸ்டாக இருக்கோம்ல. இதுதான் சரி, நான் நினைக்கிறது மட்டும்தான் சரி. அது எந்த சைடில் இருக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சைடில் இருக்கிறவங்களும் சரி, அந்த சைடில் இருக்கிறவங்களும் சரி, ஒரு மாற்று கருத்து ஏற்றுக்க முடியாத ஒரு பிளேஸில் ரொம்ப இன்டாலரண்ட்டாக இருக்கும். I feel that is something we need to address, and sometimes we need to sit back and think, சரி பட் எனக்கு அந்த அவங்களுக்கு இருந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை, பட் அதனால ஒருவேளை நான் சொல்றது தப்பா இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல. மேபி அவங்க இடத்துல நான் இருந்தது இல்லையே, அதனால வந்து நான் கொஞ்சம் should I sit back and listen. I think we need to listen and see other people's lives sometimes, and படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது என்ன இதுவாக தான் இருக்கும், இது என்ன இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது என்னன்னா அது லேசினஸ். இட் இஸ் லேசினஸ் டு நாட் வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் another. சம்டைம்ஸ் கொஞ்சம் யோசிச்சு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாலே ஐ திங்க் a lot of issues or will not come up நினைக்கிறேன். இந்த படத்தை பத்தியுமே அவ்வளோ இமீடியட்டா நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்திருந்தது. மேபி ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு சரி இவ்வளோ சொல்றாங்க, படத்தை பார்த்துட்டு சொல்லலாம். ஓகே அப்பயும் சொல்றீங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோம், அது நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. பட் யா இவ்வளோ ஹேட்ரட் எதுக்குங்கிறது புரியல. அவர் சொன்ன மாதிரி தான் ஹேட்ரட் இருந்தாதான் நம்ம வந்து இப்படியும் போவோம். அது நான் ரொம்ப பிலீவ் பண்றேன். நம்மளுடைய ஒர்க் ஒரு ஸ்டேஜ்ல போய்கிட்டு இருக்குன்னா ஹேட்ரேட்டும் அதிகமா இருக்கும். அதையும் தாண்டி நம்மளுடைய படைப்புகள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். சொசைட்டில சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணலாம், பெண்ணியம் சார்ந்தும் சேஞ்ச் பண்ணலாம். பெண்கள் 50% இப்படி இருக்கணும், 50% இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சொசைட்டில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை கடந்து பேட் கேர்ள் வந்து நீங்க கொடுக்குறீங்க. உள்ள என்ன மெசேஜ் வச்சிருக்கீங்களா? மெசேஜ் எதுவுமே இல்லை. அதுல வந்து நம்ம இட்ஸ் அபவுட் செல்ஃப் லவ். இட்ஸ் அ ஜேர்னி ஆஃப் அ கேர்ள். அவளோட செல்ஃப் டிஸ்கவரி. அவள் வந்து எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு நினைக்கிறா. அந்த பாயிண்ட்ல ஸ்கூல்ல இருக்கும்போது நம்மளுக்கு இதுதான் வேணும்னு ஒன்று நினைக்கிறோம். அதுக்கப்புறம் காலேஜ் போகிறோம், வேற ஒரு என்வாயன்மெண்ட், வேற ஒரு சூழல், இல்லை எனக்கு இது வேணாம் இது வேணும் அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் வேற ஒன்று வரும். ஸோ நம்ம லைஃப்ல நம்மளோட தேவைகளும் மாறிட்டே இருக்கு, நம்ம விருப்பங்கள் வெறுப்புகள் எல்லாமே மாறிட்டே இருக்கு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஜஸ்ட் அ கேர்ள்ஸ் ஜேர்னி. அண்ட் இது எல்லாரோட ஜேர்னியாகவும் இருக்க தேவையில்லை, ஏன்னா இது ஒரு கேரக்டர் பற்றின படம் இல்லை, நிறையா கேரக்டர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். அண்ட் ஈச் பர்சன் ஹேஸ் அன் ஆர்க். இது வந்து நம்ம நிறைய பேர் வந்து அவங்களோட லைஃப்பை டிஃபைன் பண்ண முடியாது, ஏன்னா நிறையா லேயர்ஸ் இருக்குது ஒரு ஹியூமன் பீயிங்க்கு. இவங்க இவ்வளோதான் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ ஸ்டோரி அபவுட் நீங்கள் யாராக வேணாலும் இருந்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கணும்னு இல்லை. யூ ஹாவ் டு அக்செப்ட் யுவர் செல்ஃப். கண்டிப்பா. டிஜே அருணாச்சலம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாரு சரிங்களா, எல்லா இடத்துலையும் ஓடிக்கிட்டு இருக்காரு. இப்போ உங்களுடைய சாங் இன்னும் ட்ரெண்டிங்லேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. மியூசிக் சைடும் இப்போ நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்க. டிஜே அருணாச்சலம் வந்து ஆக்டிங் லைனில் பர்ஃபெக்டாக ஒரு ஸ்டோரியில் உட்காரணும்ப்பா அப்படிங்கிறது ஆடியன்ஸாக சில பேருக்கு ஆசைகள் இருக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் பேட் கேர்ளில் உங்களை எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக ஒரு நல்ல படம், நல்ல படத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த நல்ல படத்துக்குள்ளே எப்படி அசூரன் ஒரு நல்ல படமாக இருந்துச்சோ அதுக்குள்ளே ஒரு நல்ல கதாபாத்திரத்தை நான் ஃபுல்ஃபில் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தனோ அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகே ஓகே. உங்களுடைய சாங் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் டெய்லி வந்து ஸ்டோரியும் வந்து போட்டுட்ருக்கீங்க பயங்கரமாக. அந்த அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கு? ஆல்வேஸ் பீன் தேங்க்ஃபுல் டு மை லிஸ்னர்ஸ். என்னோட இசை லவ்வர்ஸ் அண்ட் யூனோ ஸ்டார்ட்லேருந்து இருந்த அந்த ஒரு லவ் வந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் மாறல. முட்டு மறுபடியும் அதோட ரீரிலீஸ் வந்துட்டு இன்னைக்கு இட்ஸ் ஹிட் அ மில்லியன் விதவுட் எனி பெய்ட் ப்ரொமோஷன் ஓ எனி ப்ரொமோஷன். ஆனஸ்ட்லி வார்த்தைகளே இல்லை. அதுதான் ஒரு சாங்கோட, அதுதான் என்னோட அடையாளம், என்னோட பேபி. பட் அந்த சாங் வந்து அந்த மியூசிக் அது வந்து it's so fascinating to I don't know how music connects with people, you know. Yeah. It's healing people, it's relating to other people's lives and experiences. The kind of stories that I've heard, நிறைய கதைகள் என்கிட்ட வந்து ஃபேன்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு சந்திக்கும் போது சொல்லியிருக்காங்க. இது என் லவருக்கா நான் வந்துட்டு போட்ட ட்ராக்கு, இல்லை என்னை விட்டு போன லவரு இந்த சாங்கை கேட்கும்போது ஞாபகம் வருது, இல்லை இந்த ஒருத்தர் சொன்னாங்க உங்களை பார்க்கும்போது என் லவர் ஞாபகம் வருது, நான் அவங்க இறந்துட்டாங்க ஏன்னா இந்த சாங்னால. இதே மாதிரி ஆசை, அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் அப்போ அந்த டைமில் ரிலீஸ் பண்ணி நிறைய வியூஸ் அண்ட் நிறைய அஃப்கோர்ஸ். பட் யா ஒரு சந்தோஷம்தான். பட் இன்னும் நிறைய சாங்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இட்ஸ் நாட் கோனா ஸ்டாப். மியூசிக் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். ஸோ கண்டிப்பாக முட்டு
தேன் குடிக்க ஆசை இந்த சாங்ஸ் மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸ் கொடுப்பேன். இப்போதைக்கு இந்த சினிமா வாழ்க்கை அதுக்குள்ளே வந்துட்டு பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். பேட் கேர்ளுக்கு நீங்கள் ஒரு ஆங்கராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், டூ பில்லர் அப்படின்னு சொன்னால் ஒரு சைடு வந்து வெற்றிமாறன் சார், இன்னொரு சைடு வந்து அனுராக் கஷ்யப் சார். வெற்றிமாறன் சார் கிட்ட நீங்கள் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணீங்க, உங்களுடைய ஸ்டோரி நரேட் பண்ணிட்டீங்க. எப்படி அனுராக் கஷ்யப் சார்? அனுராக் கஷ்யப் சார் ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் படிச்சாரு. ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டாக இருக்கும்போதே அவர் படிச்சாரு. ஹி வாஸ் சப்போஸ் டு கம் ஆன் போர்ட் அஸ் அ ப்ரொடியூசர். ஆனால் டியூ டு செவரல் ரீசன்ஸ் தட் டிட் ஹேப்பன். அதுக்கப்புறமா படம் வந்து ஃபுல்லாக ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். எடிட்டும் பண்ணி ஒரு வெர்ஷன் இருந்துச்சு. அப்போ எங்களுக்குள்ள நிறையா செல்ஃப் டவுட் இருக்குது. நானும் அதான் இது ஒர்க் ஆகுதா, இது ஒர்க் ஆகலையா, என்ன எதுவுமே புரியல. டெய்லி ஒரே ரஷ்ஷை பார்க்குறோம், போர் அடிக்குது. எங்களுக்கே ஃபுட்டேஜ் பார்த்து பார்த்து போர் அடிச்சிச்சு. அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இதோட வந்து ஏன்னா வெற்றி சார் வந்து எப்போவுமே எதெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் தருவார். ஆமாம், அவர் ரொம்ப ரொம்ப டஃப். பட் லைக் அனுராக் சார் வந்து பார்த்த உடனே ஹி வாஸ் ஆக்சுவலாக நான் என்ன ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேனோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அவர் அஃப்கோர்ஸ் நாங்கள் வெளியில் யார்கிட்டையுமே காமிக்கல, நாங்கள் கொஞ்சம் பொத்தி தான் வச்சுருந்தோம். அப்போ வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு இஸ் த பெஸ்ட் ஃபில்ம் ஐ ஹவ் வாட்ச்ட் இன் அ லாங் டைம் அப்படின்லாம் சொன்னோன்னே வேற ஏதாவது படத்தை பார்த்துட்டாரா எனக்கு கால் பண்ணி சொன்னா, ராதே எனக்கு அனுராக் இப்படிலாம் ஷோரா சும்மா என்ன நீங்க இது பண்ணுறதுக்கா உண்மையாவே நல்லா இருக்குன்னு சொன்னார். அப்போ ஓகே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம் போல. நமக்கு எங்களுக்கு டீட்டெயில் தெரியும், நல்லா தான் இருக்கு படம். அதே வெர்ஷனை பார்த்து சம்வேர் ஒரு ஏதோ ஒரு டவுட் ஒன்று இருந்ததுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்டேல் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஆமா, அதனால ஒரு ஃப்ரெஷ் என்னன்னா நாங்க அடுத்த நாள் உட்காந்து பார்க்கும்போது சரி புதுசா இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க பார்த்தா எப்படி பார்ப்பாங்கன்னு சேர் எல்லாம் திருப்பி மேலே போட்டு அதுக்கப்புறமா ஏன்னா எடிட் வந்து இங்க மானிட்டர் இருக்கும் இப்படி பார்க்குறோம். அப்போ வெற்றி சார் எப்பவுமே சொல்வார் சேரை பின்னாடி தூக்கி போட்டு வேற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாருங்க, லிட்டரலாவே வேற பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க அப்படின்ட்டு. ஏன்னா எடிட் வந்து இங்க சிஸ்டம் இருக்கும், பக்கத்துல இங்க எடிட்டர், நான் இங்க உட்காந்துட்டு இங்க இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அதனால சேர் எல்லாம் பின்னாடி தள்ளிட்டு உட்காந்து பார்த்தோம். அப்போதான் வந்து ஃப்ரெஷ்ஷா ஒருத்தங்க பார்த்தா அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு பின்னாடி உட்காந்து பார்த்த போதுதான் எங்களுக்கு வந்து ஓகே நல்லாதான் இருக்கு. போர் அடிக்கல. சீன்லாம் வேற எந்த படத்தையும் பார்த்து லைக் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கே, செம ஜாலியா இருக்கே, ஜோக்லாம் ஆக்சுவலா அப்பதான் ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அவர் என்ன பார்த்திருப்பாரு அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது என்ன இது நல்லா தான் இருக்கு அப்படின்னு அப்பதான் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. I think the kind of doubts that you both have had, it's very important to have doubts. I agree. Yeah, that's true. Very important. நமக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அவுட் தான். ஆமாம். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வெரி ட்ரூ. ஒரு டவுட்டோ இல்லை சின்ன சண்டையோ எப்போ பார்த்தாலும் ஒரு எப்பவுமே இருக்கணுன்றது சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா எப்போ ஓகே எல்லாம் ஓகே தான் எல்லாம் ஓகே தான் சொல்லும் போது தான் தட்ஸ் when you don't actually see what's the problem in the film, right? நம்ம எல்லாம் நம்ம எடுத்த படமே சூப்பர் தான், ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்போ தான் நமக்கு என்ன தப்பு இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஸோ ஐ திங்க் அதுவுமே இவகிட்ட இருந்து எப்பவுமே வந்து தப்பு தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பான். அது வந்து இட்ஸ் சம்திங் ஐம் நாட் சேயிங் இட் இன் த ராங் வே, குட் வே, ஸோ தட் நம்ம அதை டுவர்ட்ஸ் ஒர்க் பண்ணலாம். இல்லை இது ஆக்சுவலி இதில் இங்கே ப்ராப்ளமாக இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா இருக்கிறதுலாம் ஆக்சுவலி வெற்றி சாருமே இவ சொன்ன மாதிரி வெற்றி சார் வந்து டசன்ட் ரியலி டெல் அஸ் ஓகேம்மா அவ்வளோதான் சொல்லு. என்ன ஓகேமாங்கிறாரு, உண்மையாவே நல்லா இருக்கா இல்லை ராதா அவ்வளோதான், அது சொல்றதே பெரிய விஷயம் அவருக்கு. அதனால அவர்கிட்ட இருந்து ஈவன் இஃப் இட்ஸ் பெஸ்ட் ஆல்சோ இல் சே ஓகேம்மா அவ்வளோதான். அதனால ஒரு வாட்டியும் இது தப்பா இருக்கு, இது ஒர்க் அவுட் ஆகல, அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ண போய் இன்னும் பெட்டராக்கி ஐ திங்க் அதுதான் இன்னைக்கு ஒரு படமா வந்திருக்கு. ஆனா லாஸ்டா அன்னைக்கு மிக்சிங் தியேட்டர்ல ஒரு காப்பி பார்த்துட்டு வெளில வரும்போது நல்ல படம் தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி போனாரு, சொல்லிட்டு போனாரு. அப்போ எஸ் அப்படின்னு உள்ள வந்து சொன்னா அவர் வாயில நல்ல படம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ நாங்க பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னு அன்னைக்கு ஃபீல் பண்ணிட்டோம். சூப்பர். அதாவது தியேட்டருக்கு ஒரு வெர்ஷன் அண்ட் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு வெர்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடிட் பண்ணுவீங்களா, இல்லை சேம் வெர்ஷன் தான் எல்லா இடத்துக்கும்? இதில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான வெர்ஷன் இல்லை, பேசிங்காக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அது கூட இல்லை பெருசா, லைக் மேபி 1 or 2 scenes are different. கொஞ்சம் அதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை. whatever you're going to see in the theaters is probably what is running in for festivals also. அதான் அங்கங்க சில டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர மேஜர் கட்டு டிஃப்ரென்ஸாக வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா இது வந்து அப்படியே ஒரு ஷார்ட் ஒரு 10 நிமிஷம் ஹோல்ட் பண்ணி அப்படியே ஸ்லோவாக நடந்து அந்த மாதிரி ஒரு படம் கிடையாது. மேபி எல்லாருமே ஃபெஸ்டிவல் படங்கிறதுனால ரொம்ப ஸ்லோவான படம். என் ஃப்ரெண்டே ஒருத்தன் கேட்டான், ஃபெஸ்டிவல் படமாக ஒர்க் பண்ணிட்டு உனக்கு தியேட்டர் படம் அந்த மாதிரி படம் இல்லை, இது வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்லோ மூவிங் அந்த மாதிரி கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஃப்ரேம் ஜாஸ்தியாக இருந்தால் பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் படம். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. கண்டிப்பாக. உங்களுடைய பேபி பேட் கேர்ள் செப்டம்பர் 5 வந்து ரிலீஸ்க்கு தயாராக இருக்குது.
உங்களுடைய பேபியை உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைய பேர் ட்ரெய்லர் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படம் எப்போ வரும்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். நிறைய பேர் வந்து இந்த படம் வரக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணீங்க. நீங்கள் படம் பார்த்துட்டும் அதே ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்ப்போம். பிகாஸ் ஐ திங்க் யூ வில் சேஞ்ச் யுவர் ஒப்பீனியன். அப்படி மாறாட்டியும் பரவாயில்ல, எல்லாத்துக்குமே எதிர்கருத்து இருக்கணும், அப்போ தான் ஒரு பேலன்ஸ் இருக்கும். பட் இட்ஸ் அன் என்டர்டெய்னிங் ஃபிலிம். ஒரு ஓப்பன் மைண்டோட எல்லாரும் தியேட்டருக்குள்ளே போனால் ஐ திங்க் தே வில் ரியலி என்ஜாய் த ஃபிலிம். ஒரு ஓப்பன் மைண்டோட, அதாவது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ரிஜிடாக ஒரு மைண்ட் வச்சுட்டு போகாமல் என்னதான் இவங்க பண்ணியிருப்பாங்க பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஓப்பன் மைண்டோட போனாங்கன்னா ஐ திங்க் பீப்புள் வில் ரியலி என்ஜாய். சூப்பர். டிஜே? முழு மனசோட எந்த ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்து படத்தை பாருங்கள். ஐ திங்க் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஈவன் நம்ம ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க, பட் ட்ரெய்லர் பார்க்காதவங்க ட்ரெய்லர் பார்க்காதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ட்ரெய்லர், ப்ரோமோஸ் இல்லை சாங்ஸ் கூட கேட்காம ஒரு படத்தெல்லாம் போய் பார்த்துருக்கேன். மദ്രാസப்பட்டினம் இல்லை வேறு லாங்குவேஜஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். காந்தாராலாம் அன்எக்ஸ்பெக்டடாக போகும்போது நமக்கு வேற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நல்ல படமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். தியேட்டருக்குள்ளே போயிட்டு படத்தை பார்த்துட்டு வெளியில் வரும்போது உங்களோட எமோஷன்ஸ் டெஃபினட்டாக அந்த படத்தோட எமோஷன்ஸோட கனெக்ட் ஆகும். ஸோ டூ வாட்ச் திஸ் இன் த தியேட்டர்ஸ் அண்ட் யா என்ஜாய். சூப்பர். ராதாமா? ஐ திங்க் ஏற்கனவே 2 பேர் சொன்னது தான். எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் ஓகே ஏதோ ஒரு பொண்ணை பற்றி ஒரு ஜாலியான ஒரு படம் எடுத்திருக்காங்க, அதை போய் நம்ம ஃபேமிலியோட போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட வாங்க. ட்ரெய்லர் பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, தியேட்டருக்குள்ளே வாங்க. பிடிக்கலனாலும் பரவாயில்ல, வாங்க. பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக வந்து ஐ திங்க் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். டூ வாட்ச் த மூவி ஆன் September 5th. தேங்க்யூ. சூப்பர். September 5 வந்து ரொம்ப பயங்கரமான டேட்டா இருக்குது. நீங்கள் எப்படி பேட் கேர்ளை அதில் ஓகே என் டேட் இது அப்படின்னு எப்போ சூஸ் பண்ணீங்க? அது என்னோட சாய்ஸ் கிடையாது. ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களோட கால். எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. படம் எடுக்கிறது மட்டும்தான் என் வேலை. வேற எதுலையுமே நான் தலையிடல. ஓகே சூப்பர். September 5 உங்களுக்கான நாளாக இருக்கணும். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் டிரெக்ட் பண்ணணும். நீங்கள் நிறைய படங்கள் அண்ட் பாடல்கள் கொடுக்கணும். உங்களுடைய படைப்புகளும் வந்து ஆடியன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய சார்பாகவும் கலைஞர் செய்திகள் சார்பாகவும் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. அன்பே அன்பான குத்து வழக்கே என்னை வர வைத்தாய் உன் அழகை